April 26, 2003 அமெரிக்காவில் இருக்க யூட்டாவில் ஒருத்தர் வந்து ட்ரெக்கிங் போகலான்ட்டு கிளம்புறாரு. அவர் ட்ரெக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட காரை வந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திட்டு ஒரு பெரிய மலையில் ஏறணும்னு நினச்சி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் மேலே ஏறுறாரு. ஒரு லாங்காக ஒரு ஸ்பீடுக்கு மேலே போயிட்டாரு. அப்படி அங்கே ரீச் ஆன உடனே அவரே எதிர்பாராத விதமாக அவர் ஒரு குழியில் விழுந்துடுறாரு, ஒரு நேரோ ஸ்பேஸில் விழுந்துடுறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உள்ளே விழுந்ததையும் ஒரு பெரிய ராக், அந்த ஒரு பாறைக்கு நடுவில் அவரோட ரைட் ஹேண்ட் வந்து மாட்டிக்கிச்சு. இவர் என்ன நினச்சாருன்னு தெரில, வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. பட் அவரால் முடியல. கொஞ்சம் டைம் ஆகாதான் அதோட சீரியஸ்னஸ் அவருக்கும் புரிஞ்சிருக்கு. அவர் வந்து அப்போ கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தது ஒரு பேக், ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் 2 பர்கர் வச்சுருந்தார். ஸோ இந்த டைம் போய்கிட்டே இருக்குது. இவர் மாட்டி உள்ள 1 டே ஆகுது, 2 டே ஆகுது, 3 டேஸ் ஆகுது, மொத்தம் ஆல்மோஸ்ட் 5 டேஸ் இருந்துட்டார். அவர்கிட்ட இருந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் முடிஞ்சு போச்சு, அவர் வச்சுருந்த 2 பர்கரும் முடிஞ்சு போச்சு. ஹோப்பை விட்டுட்டார். ஸோ இதுக்கு மேலே நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது, நம்ம ஸ்டோரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அங்கேருந்து அந்த ராக்கில் அவரோட நேம், டேட் ஆஃப் பர்த், காண்டாக்ட் நம்பர் அதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. யாராவது வந்தால் இது நான் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அங்கே எழுதி வைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அவர் பேக்குள்ளே இருந்த ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து அவரோட ஃபேமிலியை நினச்சி ஃபைனல் குட் பைலாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு ஹலூசினேஷன் ஸ்டேட்டுக்கு போகிறார். அப்படியே ஒரு மயக்கம் ஆக அவருக்கு ஒரு ட்ரீம் மாதிரி வருது. கொஞ்சம் வருஷம் கழித்து இதே ஆள் அவரோட குழந்தைகிட்ட விளையாண்டுருக்கிற மாதிரி, பட் அவர்கிட்ட அந்த ரைட் ஹேண்ட் இல்லை. அவர் ரைட் ஹேண்ட் இல்லாமல் அவரோட குழந்தைகிட்ட விளையாண்டுருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் மாதிரி அவருக்கு வருது. டக்குன்னு முழிச்சா அவர் அப்படியே பார்த்துட்டு யோசிக்கிறார். அவரோட கையை பார்க்குறாரு, கீழே இருந்து அந்த புள்ளையை பார்க்குறாரு. கையா உயிரா அப்படின்னு யோசிச்சுட்டு அவரோட பேக்குள்ளேருந்து திரும்ப ஒரு நைஃபை எடுத்து அவரோட ரைட் ஹேண்டை கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹேண்டை கட் பண்ணி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு 13 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு. நடந்து போக அவர்கிட்ட ஃபோன் இல்லை, சுற்றி சிக்னல் இல்லை, ஒரு பீப்புள் கூட அந்த இடத்துல இல்லை. வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப தூரம் கழித்து ஒரு கார், வெக்கேஷனுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஒரு 4 மணி நேரம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் ரெஸ்கியூ பண்ணுறாங்க. எல்லாமே அவங்க இருந்த இடத்துலேருந்து அவர் வந்து சேவ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கிராஸ் ஆகுது. இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற எல்லா நியூஸ்லேயும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ப்ரெஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இதை செக் பண்ணுறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆன பிளேஸ்க்காக அவர் திரும்ப போகிறாரு. அப்படி போன உடனே அதே மாதிரி அவர் சொன்ன ஸ்பாட்டில் ஒரு பெரிய ராக்கு கீழே அவரோட கை வந்து மாட்டியிருக்கு. இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அவரோட அந்த கையை வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு 13 பேர் வச்ச டீமில் அந்த பாறையிலிருந்து அவரோட கையை ரிமூவ் பண்ணி அந்த கையை எடுத்து அதை சாம்பலாக்கி அவர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட திரும்ப கொடுக்குறாங்க. இவர் என்ன நினச்சாருன்னு தெரில. ஒரு 6 மந்த்ஸ் அந்த பிளேஸை பற்றி எதுவுமே போகல, எல்லாமே சால்வ் ஆகுது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சோ அதே பிளேஸ்க்கு திரும்ப போகிறாரு. திரும்ப போய் அந்த சாம்பலை அங்கேயே வீசிட்டு இது எங்கேருந்து வந்துச்சோ ஆக்சுவலாக அங்கேயே திரும்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. ஸோ ஆனால் அவர் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாருன்னா இப்போ அங்கே இருந்திருக்க மாட்டார். கரெக்டாக எடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுத்தார். கையா உயிரான்னு சொல்லும்போது நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுமா? நம்மளால் விரலை கட் பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். அவர் கையே கட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருமே எடுக்க வேண்டியது ஒரே ஒரு ஹார்ட் டிசிஷன் தான். அந்த டிசிஷன் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த நேரத்தில் இப்படி இருக்காங்க. இதை பற்றி ஒரு புக்ஸ் வந்திருக்கு, 2-3 மூவிஸ் வந்திருக்கு, நிறைய ஒன்றும் இருக்குது. இதை பற்றி சர்ச் பாருங்க. அவர் பேர் ஆரன் சர்டன். விக்கிபீடியாலலாம் அவரை பற்றி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை நான் பேசுவேன். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.